கிறிஸ்துமஸ் மாதம், இந்த டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் தியானிப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னதுங்க? வார்த்தை நமக்குள்ள என்ன செய்தது? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள இருக்கிறார் அந்த வார்த்தை. தேவன் ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை குறித்துதான் இந்த 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவர் நாம் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் உண்டாயிற்று என்று 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். சகலமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாமே இந்த வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கினார். பாருங்க, அந்த 1 வசனத்திலே ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த லைன்ல அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த 3 இடத்துல முடிக்கும் போது என்ன வருதுன்னா, இருந்தது, இருந்தது, இருந்தது. ஹல்லேலூயா. இருந்தது, இருந்தது. வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. எவ்வளவு மகிமையான வார்த்தைங்க. ஹல்லேலூயா. இப்ப மோசே கேக்குறாரு, ஆண்டவரே நீங்க என்ன எங்க அனுப்புறீங்க? எகிப்துக்கு அனுப்புறீங்க. போய் என் ஜனங்களை நீ வெளியே கொண்டு வா, விடுதலை ஆக்கி கொண்டு வா, நான் அனுப்புறேன் அப்படின் போது நிறைய காரியங்கள் பேசும்போது மோசே கடைசி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே நான் போவேன், உன்னை யார் அனுப்பிச்சது எனக்கு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும் போது மோசேகிட்ட ஆண்டவர் சொல்ற, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று அவர் அனுப்பினார் என்று சொல். அப்ப நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், இருக்கிறார், இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்தவர் தான் இருக்கிறார், இருக்கிறவர் தான் இப்ப வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வார்த்தை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வார்த்தையாகிய கடவுள். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன். இன்னைக்கு நாம் நன்றாக அறிந்து கொள்ள, அந்த வார்த்தை யாரை குறிக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த வார்த்தை மூலமாக தான் சகலமும் உண்டாச்சு. இப்ப வார்த்தை தான். அப்ப பாஸ்டர் அவருக்கு ரூபம் இல்லையா? ரூபமே இல்லை. இப்ப நான் பேசுறேன், என்னை பாக்குறீங்க, என் வார்த்தையை நீங்க காதுல கேட்கறீங்களா இல்லையா? கேட்கிறோம். ஆனா அந்த வார்த்தை என்ன நிறமா இருக்குது? நிறம் இல்லை, உருவம் இல்லை. நிறம் இல்லை, உருவம் இல்லை. ஃபேன் ஓடுகிறது, காற்று வருகிறது, ஆடைகள் அசைகிறது. ஆனா காற்றை பாக்குறமா கண்ணுல தெரியுதா? தெரியல. தண்ணீருக்கு என்ன கலரு அதுவும் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அதனால்தான் சில வேளை கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு எந்த ஒரு அடையாளமும் சின்னமும் தேவன் வைக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர் ஆதியாய் இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்டுங்க. இந்த வார்த்தை அல்லேலூயா. அந்த 14ஆம் வசனத்தான் அந்த வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி ஆச்சுப்போ இந்த ஒரே ஒரு இடத்துல தாங்க அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. மாம்சமாக மாறி வந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வார்த்தையாகிய கடவுள் எப்படி வந்தார்னா மாம்சத்திலே உருவெடுத்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா மனுஷனை சந்திக்க மனுஷனாகவே இந்த உலகத்துல பிறந்தார். மனுஷனை போலவே அவருக்கான மனுஷனுக்கு ஒரு ரத்தம், சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாமே மனுஷருக்கு என்னெல்லாம் இருந்ததோ மனுஷரை போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்திலே வந்த இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறதுன்னா அவருக்காக, யாருக்காக? இயேசுவுக்காக தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? குறித்த காலம். தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த குறித்த காலம். நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாத கனியை புசிச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏன் புசித்தீங்க அப்படின்னு கேட்கிறார் ஆதாம் கிட்ட. ஆதாம் நீங்க கொடுத்த சிறியானவளை எனக்கு கொடுத்தா, நீங்க கொடுத்துதான் எனக்கு கொடுத்த. இவன் நான் கேட்கல, நீங்க தான் கொடுத்தீங்க. அல்லேலூயா. அதனால பழி எங்க போட்டாரு? ஸ்ரீ மேல போட்டாச்சு. நீங்க தானே கொடுத்தீங்க, நானும் கேட்டேன். அல்லேலூயா. சில வேளை நம்ம தப்பு செய்யறோம். தப்பு மறைக்கிறதுக்கு நம்ம வேற ஒருத்தர் மேல போட்டுருக்கோம். சரி, ஸ்ரீகிட்ட போய் கேட்கிறாரு, நீ அதை தப்பு செய்த அப்படின்னு கேட்குறது. சர்ப்பம் என்ன செய்யுது? மஞ்சித்தது அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்பு சொல்லும் போது கடைசி சர்ப்பத்துக்கிட்ட போய் ஆண்டவர் சாபம் விட்டார். முதல் சாபம் எங்க வருது? சர்ப்பத்துக்கு சாபம். அவர் நீ அவர் குதிகாலை நசுக்க, அவர் தலையை நசுக்குவார். இப்போ தேவ திட்டம் என்னன்னா, அவர் என்ன ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டு, அவர் குதிகாலையில உன் தலையை நசுக்குவார். அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டாச்சு. ஆமென். அவர்களுக்காக அந்த இலைகளை சரீரத்துல உடுத்திருந்த அவளுக்கு ஒரு மிருகத்துடைய உடைய தோல் உடைய கொடுத்தார் பைபிள். தோல் உடை எப்படி வந்தது? ஏதோ ஒரு மிருகத்தை ஆண்டவர் அவங்க செய்த பாவத்துக்காக அங்க பலியிட. ஆமென். அங்க பலியிடப்பட்டு அந்த தோலுடைய தான் அவங்களுக்கு ஆடையாக தேவன் அணிந்திருந்தார். அப்போ அங்க ஆட்டுக்குட்டி ஒரு பலி அங்க செலுத்தப்பட்டாச்சு. ஈசாக்கு நீங்க வந்தீங்கன்னா ஈசாக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்துலயும் ஒரு ஆட்டு கடா அங்க இருந்தது. ஆட்டு கடா இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அடையாளங்கள் ஆதியிலிருந்து அப்படியே வந்து கொண்டே இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட மரியாளுடைய வயிற்றிலே உருவான அந்த பிள்ளை தாங்க இயேசு கிறிஸ்து. தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் இன்னைக்கு எப்படி மாறிட்டாரு? வந்தாரு மாம்சத்திலே மாறி. இந்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, பாருங்க, மாம்சமாகி இப்போ எப்படி இருக்கிறாருன்னா அந்த வார்த்தை இன்னொரு அடையாளத்தை காட்டுறாரு. என்ன? யோவானு இன்னொரு அடையாளத்தை காட்டுறார். வார்த்தை மாம்சம் கிருபை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. வார்த்தை மாம்சம் கிருபை சத்தியம். அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தையாக கடவுள் மாம்சத்துல வந்தார். மாம்சத்துல வந்தவர் நமக்காக பலியானார். சிலுவையிலே அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த மாம்சம் மறுரூபமாக எங்க போயிட்டாரு? பரலோகத்திற்கு அவர் ஏறி போயிட்டார். டைரக்டா பரலோகத்துக்கு ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிங்க இருக்கிறார் அப்படின்னா கிருபை சத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை சத்தியம், இது ஒன்றை ஒன்று முத்தமிடும். ஆமென். அல்லேலூயா. கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். காலை தோறும் கிருபை, காலை தோறும் கிருபை, மாலை தோறும் சத்தியம்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே காலையிலும் உடைய கிருபையும் மாலையிலையும் சத்தியத்தை எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபை கிருப 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 கிருப. அதுக்காகத்தான் அந்த ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அப்பா கிருபை தாங்க, அப்பா கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபைக்காக காலையும் மாலையும் ஜபங்களிலே ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கிருபை கொடுங்கப்பா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை தான். அந்த கிருபை தாங்க இயேசு. அல்லேலூயா. நீங்களும் நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை எல்லாருக்கும் இலவசம் கிடைக்கும். இலவசம் ஆண்டவர் இலவசமா கொடுக்கிறாரு ரட்சிப்பு. ஆனா விலை மதிக்க முடியாதது, காசு கொடுத்து நம்ம வாங்கவே முடியாது. எந்த கடையிலயும் விற்காது, எந்த ஊழியக்காரும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் நினைச்சாதான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இரக்கம் கிருபை தயவு எல்லா ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது யாருக்கெல்லாம் கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாம் அந்த கிருபை கொடுத்து கொண்டே இருப்பாரு. நம்மளும் என்ன செய்யணும்னா கேட்கணுங்க, கேட்கணும். அழுகுற குழந்தைதான் என்ன செய்யும்? அழுகுற குழந்தைதான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். நீங்க கேட்டாதான் கிடைக்கும். அல்லேலூயா. கேட்டாதான் கிடைக்கும். கேட்கணும். அப்பா காலுக்கு கிருபை கொடுங்கப்பா, என் இருதயத்துக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு பண்ணது கிருபை கொடுங்க, கண்ணுக்கு ஒரு கிருபை கொடுங்க, என் தலைக்கு ஒரு கிருபை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க, குடும்பத்துக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏதோ போராட்டம் என்ன என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, அதுல இருந்து எனக்கு விடுதலை கிருபை வேணும். அல்லேலூயா. சத்தியம் கிருபை, சத்தியம் 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 சத்தியம். சத்தியத்தையும் அறிவைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே வழியும் நானே சத்தியம், நானே சத்தியம் என்று சொன்னார். சத்தியம் என்றால் என்ன? ஏரோது போய் சொல்றாங்க, சத்தியவரர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? உன்னோடு கூட பேசுகிறவன் தான் சத்தியம். உங்க சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும். சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியமும் கிருபையும் நமக்கு தேவை. நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமான இந்த வேதனாக இதில் இருக்கிற எழுத்துக்கள் தான் நமக்கு சத்தியம். ஆமென். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. எப்படின்னா கிருபையிலே சத்தியத்துல நிறைந்திருக்கிறார். அந்த நிறைவுள்ளவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். நிறைவு. நம்ம எல்லாம் குறைவுள்ளவங்க. மனிதன் என்ன சொன்னா குறைவுள்ளவன். நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள். எல்லாத்திலே குறைவு. ஆனா நிறைவாகிய இயேசு வரும்போது நமக்குள்ள இருக்கிற குறைவு வெளியே போயிடும். அல்லேலூயா. நிறைவாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா, நிறைவாகிய அந்த கிருபை, நிறைவாகிய அந்த சக்தி நமக்குள் வாசம் பண்ணும் போது நமக்குள் இருக்கிற அந்த குறைவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போயிடும். நிறைவு வரும், குறைவு போகும். ஆமென். எத்தனை வாழ்க்கையில குறைவு இருக்கு. ஐயா என்கிட்ட இந்த குறைவு இருக்கு ஐயா, எனக்கே தெரியுது ஐயா என்னுடைய குறைவு, எப்படி ஐயா நான் இதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிள்ளைகளே, இந்த சத்தியமும் கிருபை உள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை மாற்றுவார். நான் மாற்ற முடியாது. அந்த கிருபை உன்னை மாற்றும். அந்த சத்தியத்திற்கு இடம் கொடுங்க. சத்தியத்தை கேட்டு வாங்குங்க. சத்தியத்தை கேட்டு வாங்குங்க. சத்தியத்திற்காக ஓடி வாங்க. ஆண்டவர் சொன்னாரு எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட, எரேமியா நீ எருசலேமின் நகரங்களிலே நடந்து திரிந்து நீ ஒவ்வொரு ஜனங்களையும் வீடுகளிலே சென்று நீ வெளியே போய் பாரு, யாராவது சத்தியத்தை தேடுகிறவர் இருக்கிறானா என்று சொல்லி பார்த்து விசாரித்து பிறகு என்கிட்ட வந்து சொல்லு. அப்படி யாராவது சத்தியத்தை தேடுகிறவன் இருந்தா நான் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. மன்னிப்பு எப்படி வருங்க? சும்மா வராது. கர்த்தரும் பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? நீ ஆண்டவருடைய சத்தியத்தை தேடணும். இயேசுவே
எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கூப்பிடணும். கூப்பிட்டால் ஒளிய, பேசினால் ஒளிய, தேடினால் ஒளிய சமாதானமும் மன்னிப்பு நமக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பையும் சமாதானத்தையும் நாடுகிறார்களோ அவங்களுக்கு தாங்க நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா வார்த்தை. நமக்கு என்ன வேணும்? வார்த்தை. எத்தனை பேருக்கு வார்த்தை வேணும்? அல்லேலூயா. 1 சாமுவேல் சீக்கிரமா படிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சீக்கிரம் படிச்சிருக்கேன். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு நம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரா? வார்த்தையினாலே அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 3:21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். திடீர்னு ஒரு உருவம் வந்துச்சா? இல்ல. சாமுவேலுக்கு முன்னாடி வந்து தோன்றினாரா வெள்ள உருவம்? இல்ல. சாமுவேலுக்கு எப்படி வந்து ஆண்டவர் பேசினார்? யார் ஊழியக்காரர் மூலியமா? இல்ல. வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய தேவன். இப்போ சாமுவேல் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாரு, காதுல கேட்கிறாரு. 3 முறை கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. 4வது வசனத்துல எல்லாம் கவனிங்க. அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடுறாரு. அவர் திருப்பி படுத்துட்டார். மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏன் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையின் மூலமாக தான் கூப்பிடுறார். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக தேவன் கூப்பிடுறார். 7வது வசனம் சொல்லக்கூடிய சாமுவேல் கர்த்தரை இன்னும் நீங்க அறியாதிருக்கும் போதாக தேவன் அறியப்படுவார். அறியாதவர்களுக்கு தேவன் அறியப்படுவார். அறியாத நேரத்துல தேவன் அறியப்படுவார். சில பேர் சொல்லுவாங்க தெரியாதுன்னு, தெரியாதவர்களுக்கு தான் தம்மை தெரியப்படுத்துவார். தேவன் வந்து அற்புதமான தேவனுங்க, இரக்கமுள்ள தேவனுங்க. அவர் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் தான் அவருடைய கடவுள். ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே இல்லை. சாமுவேல் ஒண்ணும் தெரியாது, படிக்காதவன், ஒன்றுமே தெரியாது. தாய் தகப்பனோட ரொம்ப நாள் வாழல, ஆலயத்துல தான் இருக்கிறார். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தா, ஒண்ணும் தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒன்னும் தெரியாத உனக்குதான் ஆண்டவர் உன்னை தெரியப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தரை இன்னும் என்ன செய்யல? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனா அடுத்த வசனம், கர்த்தர் 3ஆம் விசை சாமுவேலே என்று அந்த முதல் வசனத்தை படிக்க. சாமுவேல் என்னும் பிள்ளை நான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொள்ளுகிறது. யாருக்கு பணிவிடை? யாருக்கு முன்பாக? ஏலிக்கு முன்பாக. ஏலிக்கு முன்பாக. ஏலி வந்து ஊழியக்காரர். ஏலிக்கு முன்பாக அந்த ஏலி இருக்கிறார் உள்ள. அவருக்கு முன்பாக அவர் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு பணிவிடை. உங்களுக்கு என்ன சொல்ல புரியுதா? யாருக்கு பணிவிடை செய்யணுமோ? நீங்க என்ன செஞ்சாலும் யாருக்காக செய்றீங்க? நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்றீங்க. ஆனா மனுஷருடைய ஊழியக்காரருடைய பார்வைக்கு முன்பாக. ஆமென், ஆமென். ஊழியக்காரருக்கு தெரியாத நீங்க எதுவும் செய்யக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் ஊழியக்காரனுக்கு தெரியணும், பாஸ்டருக்கு தெரியணும். இது எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது வந்து சத்தியம். நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு வார்டு அந்த கடைசி எழுதப்பட்டிருக்கு. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வசனம் ஆணுடைய வார்த்தை சொல்றதுக்கான யாருமே இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க திருப்பினாலும் டிவில நீங்க பார்த்தாலும் சரி, மொபைல்ல நீங்க யூடியூப்ல ஓபன் பண்ணாலும் சரி, எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய வார்த்தையை இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு கேட்கிறோம்னா அது ஆண்டுடைய பெரிய கிருபை தான். ஆமென், ஆண்டுடைய கிருபை தான். ஏன்னா கடைசி காலம்
சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார். அந்த நாள்ல வந்து சாமுவேல் காலத்துல யாருமே இல்லைங்க சொல்றதுக்கு, ஆண்டுடைய வார்த்தை சொல்றதுக்கு. தீர்க்கதரிசியும் இல்ல, ஞான திருஷ்டிக்காரனும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரனும் அந்த நாட்களில் குறைவு, தீர்க்கதரிசிகளும் குறைவு. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை அன்னைக்கு யாரும் சொல்ல முடியும். அபூர்வமாக இருந்ததாம் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? வசனம் கேட்க கிடைக்க முடியாத நாட்கள்ல அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இல்லாத ஒரு நேரத்துல 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஊழியக்காரனுக்கு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த சாமுவேல் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏலினால அல்லங்க, அவங்க அம்மானால அல்ல. தேவ வார்த்தை அவனுக்கு எப்போது கிடைத்ததோ அப்போது அவன் பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. யாரிடத்திலே தேவ வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தையை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் சாதாரண ஆட்களாக இல்லை, அவங்க மிகப்பெரிய ஊழியக்காரா வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு, அவருடைய வார்த்தை நான் ரொம்ப முக்கியம். அதான் நமக்கு வேணும். அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நாங்க பேசிக்கொண்டு இருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேக்கு எங்கிருந்து வந்தது? மோசேக்கு எங்கிருந்து வந்தது? வெரி குட். முச்செடி எப்படி இருந்துச்சு? எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எரியுது. முச்செடியில தோன்றினார், ஆனா எரியுது. அக்கினியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே மோசே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார், அக்கினியை பார்க்கிறாரு. அக்கினி முச்செடி எரியுது, ஆனா சாம்பலா மாறல, எரியுது, எரிந்து கொண்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீல என்ன செய்யறோம்? ஒரு ட்ரீயை கொண்டு வந்து லைட் எல்லாம் போட்டு எரி வைக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அன்னைக்கே பார்த்துட்டாரு அவரு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்ப பார்த்தாரு? மோசேக்கு ஆண்டவர் அப்பவே காமிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 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 எரியுது. இன்னைக்கு எல்லாம் சிஎஸ் சபையில போய் பாத்தீங்கன்னா கோபுரமா ஒரு ஸ்டார் ஒண்ணு மேல இருக்கும், ஒரு ட்ரீ ஒண்ணு போகும், அங்க அப்படி நைட்ல பாத்தீங்கன்னா அது எரிஞ்சிட்டு அழகா இருக்கும். அந்த அழகான காட்சியை யார் பார்த்தது? மோசே. அல்லேலூயா. அல்லேலூயா. கலர்ஃபுல், அப்படியே நெருப்பு எரிந்து காட்சி, அற்புதமான காட்சி பார்க்கிறாரு. இவ்வளவு அழகா இருக்குது, கிட்ட போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆசை தானே, கிட்ட போய் பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். தொடாத, அப்படியே பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப நெருங்கி வராத, அது எட்ட நின்று அப்படியே. ஆமென். தேவன் தம்முடைய மகனுக்கு தரிசனமாக நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? வார்த்தை எங்கிருந்து வந்தது? எரியுது. மோசே மோசே என்று கூப்பிட்டார். தேவனுடைய வார்த்தை உடனே நெருப்பு கொண்டு வந்து கடவுளை நம்ம வச்சிட முடியுமா? அல்லேலூயா. 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 ஆகவே சீனாய் மலையிலிருந்து ஜனங்களோடு கர்த்தர் பேசுறாரு. பயங்கரமான இடி முழக்கத்தை போல சத்தம் வருது. ஜனங்கள்லாம் ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தைகளால் கேட்க முடியல, உடம்பு அசைது, பயமா இருக்குது, கை கால்லாம் நடுங்குது. மோசே நீங்க பேசு, நீ பேசு, நீ பேசு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல. இடி முழுக்கமாக தேவன் இடியிலிருந்து பேசுற மாதிரி ஒரு சவுண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்காதீங்க, 5-4 வசனங்களிலே ஒரு வெளிச்சம் உதித்தது. பிற்பகல் அல்லது முற்பகல், மத்தியான வேலை, உச்சி வெயில், வெயில் இருக்குது. அந்த வெயிலை விட பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை சவுல் என்கிற அந்த தேவ மனிதர் பார்க்கிறார். வெளிச்சம் வந்தது, அவ்வளவுதான். அந்த வெளிச்சத்தை பார்த்தாரு, கண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை அந்த இடி மின்னல் வரல, அந்த வெளிச்சம் அது பயங்கரமான பவர். அவ்வளவு பெரிய அந்த வெளிச்சத்தை யார் பார்த்து? சவுல் பார்த்த உடனே கண்ணு போச்சு, கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே கையிலாக கொடுக்கிறவன் தூக்கி விடுகிறான். ஒருத்த வந்து ஓடி வந்து தூக்கி விடுகிறான். பவுல் அப்படியே விழுந்து கிடக்கு. அந்த வெளிச்சத்தை
ஒரு சத்தம் வருது. சவுலே சவுலே என்கிறதான ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று பவுல் தன்னுடைய சாட்சியின் மூலமாக சொல்லுகிறார். சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்கிறதா என்று ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தையை நான் கேட்டேன். அதற்கு நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் யார் என்று நான் கேட்டேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிறதான அந்த வெளிச்சத்தில் இந்த சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப சத்தம் எங்கிருந்து வருது? வெளிச்சத்திலிருந்து வருகிறது. இடியிலிருந்து சத்தம் வருகிறது. அக்கினிலிருந்து சத்தம் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்திலிருந்து சத்தத்தை இந்த சாமுவேல் கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வார்த்தை தான் இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறார். அந்த வார்த்தை குறித்து சுருக்கமாக 2 விஷயத்தை நான் உங்களுக்கு இருந்து இந்த கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிற அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 38. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அல்லேலூயா. தேவதூதன் வரார். மரியாள் இருந்த வீட்டுக்கு தேவதூதன் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு வாழ்த்துதல் மரியாளுக்கு வருகிறது. அந்த உடனே அந்த வார்த்தையினால் அவள் கலங்கி இந்த வார்த்தை, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதுக்கு மரியாள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்துல திருமணம் ஆகாத ஒரு கர்ப்பம் தரிக்க முடியாது. விஞ்ஞானத்திலே இல்லை, இயற்கையில கிடையாது, செயற்கை ஒண்ணுமே கிடையாது. எப்படி ஆகும்? திருமணமே ஆகாத ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பவதி ஆகிறது எப்படி ஆகும்னு கேக்குறாங்க. 34ஆம் வசனம். மரியாள் கேட்ட ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் கேள்வி. மரியாளுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, இது எப்படி ஆகும்? தேவனாலே ஆகும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு முடியாது என்று சொல்லிடுவாங்க. இது முடியாது, இது முடியாது, முடியாது. மருத்துவர் சொல்லுவாங்க, இந்த வியாதி குணமாக்க முடியாது, இந்த கேன்சர் குணமாக்க முடியாது, இது எப்படி ஆகும்? இது சாத்தியமாகுமா? டாக்டர் சொல்லுவாங்க, இது எங்களால முடியாது. மனுஷர்கள் சொல்லுவாங்க, இது எங்களால முடியாது, கைவிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. மகளே மகனே, தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவதூதன் அவருக்கு விருத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். அல்லேலூயா. தேவனாலே காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்பட்ட உடனே 38ல அந்த அம்மா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே அப்போது தேவதூதன் அவரிடத்திலிருந்து வேலை முடிஞ்சு போயிட்டாரு. அல்லேலூயா. அதுவரைக்கும் உரையாடி கொண்டு தேவதூதனும் மரியாள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே முடிவு வரல. கடைசியாக மரியாள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நீங்க ஒன்று, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றாங்க. 2வது உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, 3 முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல. ஒன்று, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாங்க. எவ்வளவு ஒரு தாழ்மை! நீங்க கவனிங்க, மரியாளுக்கு எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. நீங்க தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தையே பெற்றுக்கொண்ட அவர்கள்
நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னு சொல்றாருங்க. அம்மா, அடிமைன்றது நல்லதா, வேலைக்காரன் நல்லதா? அடிமை நல்லது. நல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எது வந்து ஒரு தகுதியா இருக்கும்? வேலை செய்யறேன், நான் இந்த இடத்துல வேலைக்காரனா இருக்கிறேன், அது ஒரு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அடிமைன்னு சொன்னா அது வந்து வேலைக்காரனை விட ரொம்ப இப்போ நான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யறேன், நான் பணிவிடைக்காரன், நான் வேலைக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பணிவிடைக்காரனை காட்டிலும் வேலைக்காரனை காட்டிலும் இன்னும் ஒரு 5 மடங்கு கீழே போயிட்டாங்க, அடிமைன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, வேலைக்கார அம்மா இப்போ வருவாங்க போவாங்க எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கும் அடிமைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் ராஜாவுடைய வீட்டுல ராணிக்கு, எஜமாட்டிக்கு சில அடிமைகள்லாம் இருப்பாங்க. அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து அந்த அடிமை பிடிச்சிட்டு வருவாங்க. 24 hours அடிமை அந்த வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 24 hours அந்த வீட்டுல. இஸ்மாவேல் கையில விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை போல பாருங்க, அடிமையாக போனாரு. சில பேர் அடிமையா தான் போனாங்க. பிரிட்டிஷ்கார காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து எல்லாம் அடிமையின் வேலை. எப்போ வேணாலும் 24 hours எஜமானி கூப்பிட்டா உடனே வரணுங்க. ராத்திரி 1 மணி கூப்பிட்டா கூட வரணும். என்ன வேலை செஞ்சாலும், என்ன காரியம் சொன்னாலும் இந்த காரியத்தை செய்யணும். நான் ஏன் சொல்றேன், நான் நல்லா விலகி கொள்ளுங்க. அப்பளவு தன்னை தாழ்த்தாங்க ஆண்டவருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நேரத்துல தேவனுக்கு முன்பாக உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்மையா இருங்க. நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு தன்னை தாழ்த்துறாங்களே அந்த அம்மா, அதுதான் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசை, பெண்களுக்குள்ளே ஆசை. எவ்வளவு தன்னை தாழ்த்தினாங்களோ அவ்வளவாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தாழ்மைதான் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் தவிர பெருமை இருந்துச்சுன்னா நாம வளரவே முடியாது. பெருமை வரவே கூடாது. தாழ்மை கிருபை பெற்றவர்களே அப்படின்னா என்ன? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தரான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். அவ்வளவு தாழ்த்திட்டாங்க அவங்க வந்து. நான் ஆண்டவருக்கு ஒரு கன்னி பெண்ணு, நான் ஆண்டவருக்கு அடிமை தன்னை தாழ்த்திட்டு ஆண்டவருடைய சித்த அப்படியே அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன் இந்த காலையில ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்க. இன்னொரு 2வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக அவன் முதலாவது தாழ்த்தினாங்க. 2வது விஷயம், தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க. தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. ஐயோ நான் கர்ப்பவதி ஆயிட்டா, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ, எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ, எங்க வீட்டுக்கார சொந்தக்காரங்கள் எல்லாம் என்ன பேசுவாங்களோ, எங்க கிராமம் என் மேல என்ன பண்ணி சொல்லுமோ, அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அல்லேலூயா. நான் ஒத்துக்க மாட்டேன். அல்லேலூயா. ஐயோ அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. அந்த அவமானத்தை தாங்க முடியாது. ஐயோ அவங்க பேசுற வார்த்தை என்னால காது கொடுத்து கேட்கவே முடியாது. அவரும் ஏசுவாங்க, பேசுவாங்க. ஐயோ சும்மா இருக்கும் போதே பேசுறாங்கன்னா இது ஆயிடுச்சுன்னா என்ன பேசுவாங்களோ. அல்லேலூயா. சும்மாவே ஊர்வாய் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரே மூட முடியாதப்பா, என் ஊரு மோசமான ஊரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பற்றி எல்லாம் தப்பா பேசுவாங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. வேணாப்பா, என்ன இப்பதான் நிச்சயதார்த்தம் அப்படியே நடந்துச்சு, நிச்சயதார்த்தம் பண்ண போனவரு அவரு என்ன நினைச்சுக்குவாரோ. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்றேன், அவரு என்ன நினைச்சுக்குவாரோ, நான் கர்ப்பவதி ஆயிட்டா. ஆண்டவர் வந்து இந்த விஷயத்த கூட யோசேப்புக்கு தரிசனத்தை சொல்றாப்பா, யோசேப்பே உன் மனைவி வந்து பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பம் தரிச்சிருக்கிறார், நீ எதை நினைச்சுக்காத. அல்லேலூயா. யாருகிட்ட பேசுறாரு? ஆண்டவர் கிட்ட யோசேப்பு கிட்ட போய் பேசுறாரு. நீ சொன்னியாமா யோசேப்பை நினைச்சுக்குவாரு, 2 பேரு புரிஞ்சுக்கினா போது யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அல்லேலூயா. உன்னை கட்டிக்கு போறவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. Hallelujah. 2 பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதுங்க. கர்த்தர் வந்து யோசப் நைட்ல சொப்பனத்துல போய் அவரு நினைச்சிட்டு இருந்தாருன்னா இவர் இது நியூஸ் வந்துட்டு நியூஸ் அப்படியே காற்றோட்டமா வந்த உடனே ரகசியமா தள்ளிடலாம் அவளை ஒதுக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நடுவில் நுழையிறாரு. நீ பண்ற மாதிரில ஒண்ணு இல்ல, நீ யோசிக்கிற மாதிரில ஒண்ணு இல்ல, இது தேவனால உண்டானது. அல்லேலூயா. உலகம் என்ன பேசும் வாசனையா அவர் என்ன சொல்லுவார் தெரியலையா எங்க வீட்டுக்காரு அப்படின்னு நம்ம அப்படியே தள்ளிடுவோம், அதை அப்படியே விட்டுருவோம். வீட்டுக்கார அம்மா மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியலையே அப்படின்னு, பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியலையேன்னு விட்டுருவோம். எங்க அப்பா அம்மா என்ன சொல்ல, இதெல்லாம் வந்து உலக மாம்ச சித்தம். நான் சொல்ற மாம்ச சித்தம், மாம்சத்தை சித்தம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து மாம்சத்தின்படி யோசிக்கிற சித்தங்கள். நான் சொல்றது வந்து தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது? நான் சொல்ற விஷயம் என்னது? தேவ சித்தம். மரியாள் வந்து மாம்ச சித்தத்தை யோசிக்கலீங்க, தான் சித்தத்தையும் தகப்பனாருடைய சித்தத்தையும் கணவனுடைய சித்தத்தையும் இல்ல உறவுகளின் சித்தத்தையும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்கள பத்தி ஒண்ணுமே கவலைப்படலைங்க. தேவ சித்தத்துக்கு வரும். ஆமென். எந்த ஒரு சகோதர சகோதரி தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை டாப் கொடுப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷருக்காக அல்லங்க, எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்க. நம்ம ஆண்டவர் ஒரு ஜெபம் நம்ம கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரலோகத்திலே உம் சித்தம் செய்யப்படுகிறத போல பூமியிலையும். இதுவரை ஜெபம் தானா? செயல்ல வராதா? அல்லேலூயா. செயல்ல வராதா? சில ஜெபங்கள்லாம் நம்ம செயல்படுத்தலாம், ஜெபிக்கிறோம், நான் செயல்படுத்தல. இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா செயல்படுத்தினாங்க. ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் சித்தம் ஒன்று, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகமே கவனித்து உற்று கவனிக்கிற ஒரு காரியம். அந்த குடும்பத்திலே திருமணம் ஆகாத கன்னி பெண் கர்ப்பவதி ஆனால் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. உலகத்தை குறித்து உலகம் என்ன சொல்லும் என்று கவலைப்படல. தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு சகோதரி தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாரை தேடிக் கொண்டிருக்கிறார்? தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஆத்மாக்களை இன்றைக்கு சபையில ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். என் சித்தத்தை செய்யக்கூடிய யாராவது இருக்கிறாங்க என்று சொல்லி தேவன் இன்றைக்கு கண்கள் இன்றைக்கு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் தேவ சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறீர்கள்? தேவ சித்தத்திற்காக தேசத்தை விட்டு வந்தார்கள் மிஷனரிமார்கள். எத்தனையோ மிஷனரி ஒரு ஐடியாஸ் கடமா தேவ சித்தத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சொத்து எல்லாம் விற்க போட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மருத்துவம் பார்ப்பதற்காக தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டாங்க, படிச்சார்கள். எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் தேவ சித்தத்திற்காக கடல் கடந்து வந்தாங்க. வியாதியில இருந்தாங்க, பலவீனத்துல இருந்தாங்க, புருஷர்களை இழந்தாங்க, மனைவி இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க. வில்லியம் கேரி கவனித்து பாருங்கள், மனைவி பைத்தியக்காரியான சூழ்நிலை வந்துச்சு. ஊழியத்துக்காக வந்த நேரத்தில் பிள்ளைகளை பறி கொடுத்தார். எத்தனை தியாகமான ஊழியங்கள் தேவ சித்தத்திற்காக. இன்றைக்கு என்னுடைய கைகளில் அழகான வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தியாகம் 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 தியாகம். தேவ சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். உலக ஆசைகளை விட்டுவிடுங்க, உலக ஆடம்பரங்களை விட்டுவிடுங்க, எளிமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்வு. ஆமென். மூன்றாவதாக பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு தேவனுக்கு தன்னை விட்டு கொடுத்தாங்க. தேவனுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறாங்க. முதலாவது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாங்க. இரண்டாவது தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. மூன்றாவது தேவனுக்காக தன்னை விட்டு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செய்ய விருப்பமா இருக்கீங்களோ அதை செய்யும்படி
நான் என்னை, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் விட்டு கொடுக்கிறேன், உங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற அனுபவம் இருக்கு ஆண்டவருக்கு. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக முடியாது. விட்டு கொடுத்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, விட்டு கொடு, கெட்டு போக மாட்டேன். ஆண்டவருக்கு ஒண்ணு விட்டு கொடு. அல்லேலூயா. ஏசு அப்பாவுக்கு என்ன செய்யணும்? சும்மா விட்டு கொடுமா, குறைஞ்சிட மாட்டேன். அல்லேலூயா. ஒன்னும் குறையாது, விட்டு கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் கிட்டெல்லாம் நீங்க கொடுத்தது, அல்லேலூயா, என்னுடையதெல்லாம் உம்முடையது. ஆகவே எல்லாமே நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு என் நேரத்தை விட்டு கொடுக்கிறப்பா. நேரத்தை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க உடமையை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க சரீரத்தை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க குடும்பத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறீங்களா? உங்க பொருள் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறீங்களாம்மா? விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? ஆபிரகாம் கேட்டார். ஆபிரகாமே உன் மகன் எனக்கு கொடு. மறுபடியும் கொடுத்தாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உன்னை விட்டு, அதாவது களிமண் வந்து குயவன் கையில விட்டு கொடுக்கணும். களிமண் என்ன செய்யணும்? அந்த மண், களிமண்ணு குயவனிடத்துல விட்டு கொடுத்தாதான் அவருடைய பார்வைக்கு ஏற்றது போல இந்த மண்ணை பிசைஞ்சு நல்ல உருவாக்கி உன்னை அழகாக வடிவமைச்சு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி உன்னை மாத்திருவாரு. அல்லேலூயா. எல்லாருடைய கண்ணு உன்னை பார்க்கும். அல்லேலூயா. பார்க்காத கண்ணெல்லாம் உன்னை ஒட்டு பார்க்கும். அல்லேலூயா. எப்போ? உன்னை விட்டு கொடுக்கணும். நீ சேரா இருக்கும் போது, மண்ணா இருக்கும் போது யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அவர் கையில போய் உருவமாக உருவாக்கி அழகுபடுத்தி வர்ணம் பூசி அழகாக உங்க ஸ்டோரூம்ல வைக்கும் போது கர்த்தர் எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு. இது எங்க இருந்து வந்தது? சாதாரண ஏரியில இருந்து, அங்க இருந்து, இங்க இருந்து மண். அல்லேலூயா. கொடுக்கும் போது கர்த்தர் அப்போது உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த விஷயங்களை நல்ல கவனிக்கணும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எனக்குள்ளே நிறைந்திருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தையின் படி எனக்கு. அடுத்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சீமோன், இது ராம் முழுவதும் நாம் பிரயாசப்பட்டும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிற இந்த காரியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையாகிய தேவன், வார்த்தையின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் பண்ணியே வலையை போடுகிற பேதுரு கண்டுபிடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு மனிதருங்க பேதுரு. ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு பேதுரு. தேவ வார்த்தையின் மேல எப்பவுமே கவனமா இருப்பார். தேவன் என்ன சொல்றாரு கவனிச்சுட்டே இருப்பாரு. இவர் துரு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கவனிப்போம். துரு ஏன் இருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்டு உடனே கீழ்ப்படிவாரு, உடனே செய்வாரு. தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவையுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சீஷன் யார் என்று சொன்னால் அவர்தான் சீமோன் பேதுரு. ஆமென். அல்லேலூயா. இந்த பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சீஷனாய் காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாசமுடையவராய் காணப்பட்டார். எல்லா சீஷர்களை காட்டிலும் இந்த சீஷன் முந்தி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக் கொள்ளக்கூடியவனாக, அதற்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை உடையவராய் இவர் காணப்பட்டார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த வார்த்தையின் மேல முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு அந்த வார்த்தை எவ்வளவு பெரியது. தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தையை எப்போது வரும். அல்லேலூயா. 3வது வசனத்திலே, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். யார்? இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஏறினார், தள்ளும்படி கேட்டுக்கொண்டார், அந்த படவிலே உட்கார்ந்தார்,
உட்கார்ந்து என்ன செய்தாரு? போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நின்னு போதகம் பண்ணாரா, உட்கார்ந்து போதகம் பண்ணினாரா? உட்கார்ந்து உட்கார்ந்து ஜனங்கள் போதகம் பண்ணினார். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது நேரத்தை எடுத்து இது பேசி, இப்ப நான் பைபிள் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபுல் ஃபீட் இருக்கு. நான் அது வந்து ஒரு வெளிப்படத்தின் மேலே ஒரு பைபிளை வைத்துக் கொண்டு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு நானும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். அப்பெல்லாம் மைக்க கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏசு கிறிஸ்து சாதாரணமா ஒரு படகுல ஏன் உட்கார்ந்தாருன்னா, அந்த ஜனங்க வந்து உட்கார்ந்த விட படம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. எல்லாரும் தன்னை பாக்குறன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? படகு மேல ஏறினார். ஹalleluya. அவரை மேல ஏறினாதான் எல்லாரையும் பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? Praise the Lord. ஹalleluya. அல்லேலூயா. அமர்ந்து நிதானத்தோடு கூட அமைதியோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த போதகத்தை யார் கேட்டுக் கொண்டிருந்தாங்க? பேதுரு. ஹalleluya. அல்லேலூயா. எவ்வளவு அழகா பேசுறாரு. யாரு இவரு? இன்னும் அருமையாக பேசுகிறார். இது வந்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தையோ உருவத்தையோ அவர் பார்க்கல. அவர் என்ன அருமையாக பேசு. நம்ம வந்து யார் வந்து இங்க பேசுறாங்க நீங்க பார்க்காதீங்க, உருவத்தை பார்க்காதீங்க, வார்த்தை. ஆமென். ஆமென். நீங்க எதை பார்க்கணும்? வார்த்தை. யாரு பேசுறாங்கன்னு. சில பேர்லாம் பாஸ்டர் ஐயா இன்னைக்கு ஈவினிங் யாரு ஸ்பீக்கரா வராங்க, நாளைக்கு யாரு பேசுறாங்க, 3 நாள் மீட்டிங் போட்டிருக்கிறாங்களே, யாரு பேசுறாங்க, யாரு பேசுறாங்க. ஏன்னா அவங்க யாரு பேசுறாங்க அந்த பேரு ஃபெமிலியரா இருந்ததான் வருவாங்க. கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்தா அவரா ஓ ரொம்ப நல்லா இருக்கும், நான் வருகிறேன். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து நம்ம போய் வார்த்தை கேட்கிறோமே, ஆண்டவருடைய வார்த்தை யார் மூலியமா வரும் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமை பெண் சாதாரண ஒரு நாகம்மானுடைய வீட்டிலே அடிமையா இருந்த ஒரு பெண் மூலியமா ஆண்டவர் பேசுறாரு. Praise the Lord. என் ஆண்டவன் இஸ்ரவேல் இடத்துல தீர்க்க தரிசனத்தை போவாரானால் அவருக்கு வியாதி குணமாகும். வார்த்தை வருதா? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பேசுறாங்கன்னு நீங்க பார்க்காதீங்க, முகத்தை பார்க்காதீங்க. பேதுரு தேவனுடைய வார்த்தையின் மேல் கவனம். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி எங்க வந்துட்டாரு இப்ப நேரா? தனக்கு இடம் கொடுத்தானே சீமோன் பேதுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை திருப்பி பார்க்கறாங்க. அவனை திருப்பி பார்க்க அவர் ஏறிட்டாரு. எங்க ஏறினாரு? கடல். படகுல ஏறிட்டாரு. அந்த படகு யாரு? சீமோன். அது கொஞ்சம் வாடகை கொடுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. சீமோன் பேதுருல பிரசங்கம் பண்ணதுக்கு இடம் கொடுத்துட்டாரு, வீட்டு படகு கொடுத்துட்டாரு. டைம் ஓவர் ஆயிடுச்சு. இவன் போயிருந்தா மீனெல்லாம் பிடிச்சிருப்பானே, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அப்படிதான் யோசனை பண்ணாரு. சும்மா இயற்கையா நேச்சுரலா வந்து பிராக்டிக்கலா வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோசனை பண்ணி சரி இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதன் வந்து அன்னைக்கு காலையில படகுல வரும்போது நைட்டு பிளான் பண்ணிட்டாரு. என்ன பிளான் பண்ணாருன்னா, இவனுக்கு இந்த நைட்டு ஒண்ணுமே கிடைக்கவே கூடாது. அல்லேலூயா. 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 கிடைக்காம போறதுக்கும் அவர்தான் காரணம், ஸ்தோத்திரம். கிடைக்கிறதுக்கும் அவர்தான் காரணம். அல்லேலூயா. 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 உனக்கு கிடைக்கிறதுக்கும் அவர்தான் காரணம், கிடைக்காம போனதுக்கும் அவர்தான் அவர்தான் காரணம். கிடைக்கலன்றதுக்காக என்ன செய்யாத, வருத்தப்படாத. ஐயோ இது நடக்கலையேன்றதுக்காக நடக்கலையா, சந்தோஷப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. கிடைக்காததுக்காக என்ன செய், ஆண்டவரே எனக்கு கிடைக்கல அதுக்காக சோத்திரம், நான் சந்தோஷமா இருக்கிறேன். Be happy. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சில வேளையில வந்து கெட்டது நடந்துச்சு, நல்லது நடக்கலையே கவலைப்படுவாங்க. கெட்டது நடந்துக்கும். நடக்கலன்னு ஒரு காரியத்தை நீ சந்தோஷமா இருக்கணும். அது கிடைக்காம போனா அதிக சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. 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 ஏன் அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினது காலங்களே தேவன் நேர்மையாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை தள்ளி கொண்டு போடு. இது எங்க இருந்து வருதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை. என்ன சொன்னாரு? கொஞ்சம் தள்ளு. என்ன சொல்றாரு? தள்ளு. சில சபைக்கு வரவங்க தள்ளுன்றல. அல்லேலூயா. தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் தள்ளு 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 தள்ளு. சில வேளை தள்ள வேண்டிய இடத்துல நம்ம தள்ளாரு ஆண்டவர். நம்மள அப்படியே புஷ் பண்றாரு ஆண்டவர். போ போ தள்ளு. கொஞ்சம் தள்ளுறாரு ஆண்டவர் நமக்கு.
கொஞ்சம் போச நம்ம போயிடணும் உடனே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தள்ளி தள்ளி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ அப்படின்னாரு. இன்னும் தள்ளி கொண்டு போ அப்படின்னாரு. பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆண்டவரே, இப்பதான் நைட் எல்லாம் தள்ளி 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 உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது. அல்லேலூயா. இரவெல்லாம் தள்ளி 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 தான் என்ன செய்யுது, கலைஞ்சு போயிருக்கு. அப்படி ரொம்ப டயர்டா இருக்கு. மறுபடியும் தள்ளுன்றீங்களே. அல்லேலூயா. நீங்க களைப்பா இருக்கும் போது ஆண்டவர் ஏதாவது செய்ய சொல்லுவாரு. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் வேலை முடிச்சுட்டு வந்தேன், இப்ப உடனே ஜெபம் பண்ண சொல்றீங்களே, எப்படி ஆண்டவர்? அல்லேலூயா. இப்பதானே நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 2 மணி நேரம் பெருசா 10 நிமிஷம் பெருசா? 2 மணி நேரம் தான் பெருசு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா கேட்கிறார், இன்னும் கொஞ்சம். அல்லேலூயா. இப்ப நீங்க நிறைய காரியம் கொடுத்திருப்பீங்க, காணிக்க கொடுத்திருப்பீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் கொடு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தள்ளு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம போதும் நினைக்கவே கூடாதுங்க. சில ஆண்டவருடைய காரியம் மாத்திரம் நம்ம போதும் நினைக்க கூடாது. போதும்னு சொல்றது என்ன தெரியுமா? அந்த வயிறு மட்டும்தான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது தள்ளிட்டே இருக்கணுங்க. தள்ளு. ஆண்டவர் சொல்ல தள்ளுப்பா அப்படின்னாரு ஆண்டவர். என்ன ஆண்டவரை தள்ள சொல்றீங்க? நைட் எல்லாம் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்துக்கிறேன், காலையில தள்ளு. அல்லேலூயா. சில வேலை அப்படிதான் ஆண்டவர் தள்ளி. மீன் பிடிக்கும்படி மலையை போடு அப்படின்னு என்ன சொன்னாரு? தள்ளுனாரு. அடுத்தது போடு. எங்க ஆண்டவரை போடுறது? இந்த காணிக்கை பெற்ற போடு. அல்லேலூயா. நீ போட்டா நானும் போடுவேன். அல்லேலூயா. நீ தள்ளினா நானும் தள்ளுவேன். நீ கொஞ்சம் தள்ளினா நான் நிறைய தள்ளுவேன். அவர் தள்ளுவார் நமக்கு. அல்லேலூயா. தள்ளுனா அந்த தள்ளுது இல்லைங்க. இந்த பிரேக் டவுன் ஆயிட்டு பஸ் எல்லாம் நின்றுருக்குல்ல, 4 பேர் கூட தள்ளு பண்றோம், அது இல்ல. அல்லேலூயா. நகர்ந்து இல்ல. தேவன் நம்முடைய விசுவாசத்தை நகரும்படி செய்கிறார். உன் விசுவாசம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அது பற்ற வேண்டும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, நாலாபுறமும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றார், போடு. நீ மறுபடியும் போடு. அந்த இரவெல்லாம் போட்டு பேதுரு சொல்றார், சீமோன் பேதுரு, ஐயரே, முழுதும் நாங்கள் கொண்டேதான் இருந்தோம், பிரயாசப்பட்டு கொண்டுதான், ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல ஆண்டவரே. ஒண்ணு கூட கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, என்னுடைய திறமை என்ன, நான் தண்ணீர் அப்படி 2 கையில அள்ளி பார்த்து மூந்தனா எங்க மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட எனக்கே மீன் அகப்படுங்க. சில வேளை நம்முடைய திறமையை முட்டாளாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப அறிவு, நம்மதான் ரொம்ப அறிவு மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நம்மளே ஃபெயிலியர் ஆயிடுவோம். அல்லேலூயா. சில வேளை நமக்கு தோல்வியை ஏன் கொடுக்கிறாருன்னா, அந்த தோல்வியை விட பெரிய ஜெயத்தை உனக்கு வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம முக்கியப்படுத்துவது 2 காரியம். 1 தேவனுக்கு கீழ்ப்படினோம், 2வது தேவனை விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படினோம், 2வது தேவனை விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையின் படி நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்ல போடு என்றாரு. போடு. இதான் கீழ்ப்படிதல். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேள்வி எல்லாம் கேட்டு இருக்காதீங்க. சும்மா இப்பதானே தள்ளேன், மறுபடியும் தள்ளுறது. இப்பதானே போட்டேன், மறுபடியும் எப்படி போடுறது? சொன்னார்னா எது உங்ககிட்ட முடியறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி தள்ளு, போடு. தேவனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். உன்னை கொண்டு தேவன் காரியங்களை செய்யும்படியாக தேவனே உன்னிடத்தில் வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன்னை ஊக்கப்படி வந்திருக்கிறார். உன்னை ஒரு புதிய அப்போஸ்தலனாய் மாற்றும்படியாக தேவன் வந்திருக்கிறார். ஒரு சீஷனாய் உருவாக்கப்படியாக தேவன் வந்திருக்கிறார். இந்த தேசத்தை உன் கையில் கொடுக்கபடியாக தேவன் வந்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் படிப்பு, உன் திறமை, உன்னுடைய காசு, உன்னுடைய பணம், அழகு கொடுக்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நீங்க பெற்றுக் கொள்ளலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். தேவனுக்கு கீழ்ப்படி. அவர் என்ன சொன்னாலும் சரி. மரியாதை சொன்னாங்க காண ஒரு கல்யாணத்துல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு செய். கேள்வி கேட்காரு. அல்லேலூயா. சொல்லுகிறதை 100% அப்படியே கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். 75 வயசுல
ஆண்டவர் அடைக்கிறார். நீ உனத்தையும் தேசத்தையும் ஜனத்தையும் உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிடுறார். 75 வயசுல அடைப்பை பெற்ற ஆபிரகாம் ஆண்டவருக்கு அப்படியே எல்லாத்தையும் விட்டு வந்துடுறாரு. கீழ்ப்படிறார். நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு ஆண்டவர் வந்து 75வது வயசுல பிள்ளை இல்லாதவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 24 வருஷம் கழிச்சு 99வது வயது 100வது வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் காத்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மளாம் என்ன செய்யறோம்? சொன்னாரே நடக்கலையே. அல்லேலூயா அல்லேலூயா. சொன்னாரே அருகிலே. நடக்கலையே. 25 வருஷம் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்தார். தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற பிள்ளை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, கொடுப்பாரு. வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் நம்ம நேரத்துக்கு, நம்ம நினைக்கிற நேரத்துக்கு வராது. அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய நேரத்துக்கு தான் நடக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. படிய வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது தேவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். வலையை போடுன்னு சொன்னார். விசுவாசி போட்டா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்கும். போடுகிறேன். அவன் என்ன சொல்ல தெரியுமா? உம்முடைய வார்த்தையின் படியே வலையே போடுகிறேன். இது 2 காரியம் இல்லையா? ஒண்ணு கீழ்ப்படிதல், 2 விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவர் பார்த்துட்டாரா இல்லையா? பாருங்க, அடுத்த வருஷம் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை கத்தந்த படகு முழுவதும் நிரப்பிட்டார். ஆண்டவர் நிரப்பிட்டார். ஒன்று கூட கிடைக்காத ஒரு மனுஷனுக்கு படகையே நிரப்பின ஆண்டவர். ஏன்? ஆண்டவர் உன்னை ஆசிரிக்க மாட்டாரா? உன்னுடைய தேவன் ஆசிரிக்க மாட்டாரா? அப்படியே கத்தருக்கு முன்பாக தன்னை காட்டுவோம். கத்தர் அப்படி ஆசிரிக்க வல்லவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுமே எல்லா